வணக்கம். நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது வட்டலப்பம். இப்போ இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதன் அளவுகளை பார்ப்போம். இப்போ இதுக்கு முதல்ல 6 முட்டை எடுத்து அதில் இந்த வெடுக்கு அதை எடுத்து போட்டு உடைச்சி வச்சுருக்கிறேன். அதை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் மனம் வராது, மனம் குறைவாக இருக்கும். அதால் எடுத்து போட்டு வச்சுக்கொள்ளுங்க. மற்றது இதுக்கு சேர்க்க போகிறது நான் இன்றைக்கி கருப்பட்டி இதில் 500 கிராம் இருக்குது. ஆனால் இதில் நான் 350 கிராம் தான் இதுக்கு சேர்த்துக்கொள்ள போகிறேன். அடுத்தது தேங்காய் பால் நல்ல தடிப்பான தேங்காய் பால் 400 மில்லிலிட்டர் இருக்குது. மற்றது தண்ணி பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி 50 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மற்ற இதில் நாங்கள் இந்த முட்டையின் மனம் மற்ற நல்ல வாசனையை கொடுக்கறதுக்காக சேர்க்க போகிறது சாதிக்க ஒரு காவாசி துண்டு எடுத்துருக்கிறேன். அதோடு ஒரு சின்ன துண்டு கருவாப்பட்டை, ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இதோடு நீங்கள் கடைசியாக டேஸ்ட்டை கொடுக்குறதுக்காக கஜு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். இதுக்கு தேவையான சாமான்கள் இவ்வளவு தான். இப்போ இதில் முதல்ல நாங்கள் கருப்பட்டியை வெட்டி போட்டு தண்ணியை விட்டு அடுப்பில் சூடாக்கி கொள்ள போகிறோம். நான் இதில் ஒரு 350 கிராம் தான் எடுக்க போகிறேன். நான் ஒன்றில் கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் இருக்குது. அதால் வெட்டி 350 கிராம் கருப்பட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு கருப்பட்டி கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் சர்க்கரை கூடி சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி சர்க்கரை இல்லைன்னு சொன்னால் அரைவாசி சர்க்கரை அரைவாசி சீனி கூடி சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்க 350 கிராம் கருப்பட்டி வெட்டி எடுத்துட்டேன். இதை சட்டியில் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை விட்டு நாங்கள் இந்த கருப்பட்டி கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு சூடாக்கி கொள்ள போகிறோம். இங்கே அடுப்பில் வச்சு கொதிக்கலாம் விட தேவையில்லை, இது கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு சூடாக்கினோம்னா சரி. நீங்கள் ஒருவேளை அரைவாசி சர்க்கரை சீனி சேர்க்குறீங்கன்னா அதையும் இந்த நேரம் அடுப்பில் வச்சு நீங்கள் அடுப்பில் சர்க்கரையும் சீனியையும் போட்டுட்டு தண்ணியை விட்டு சூடாக்கி கொள்ளலாம். இப்போ இது கரைஞ்சி வரட்டும். அந்த நேரத்தில் நாங்கள் அதை எடுத்து வச்சுருக்கிற கராம்பு கருவா அதை எல்லாத்தையும் உரலில் போட்டு இடித்து கொள்ள போகிறோம். இடித்து போட்டு இதில் அடுப்பில் இது சூடாகிற இதுக்குள்ளேயே சேர்த்துக்கொள்ள போகிறோம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பேர்ந்து அந்த முட்டையில் கலக்கக்கூடி அதை இடித்து சேர்த்துக்கொள்ள. நான் இந்த நேரம் தான் சேர்க்க போகிறேன். இப்போ இதை உரலில் இடித்து கொள்ள போகிறோம். நல்ல பவுடராக அடிக்க தேவையில்ல, ஓரளவு தட்டி விட்டால் சரி. ஏன்னா பிறகு நாங்கள் வடித்து கொள்ள போகிறோம். அதால் பிரச்சனை இல்லை. இப்போ சாதுவாக இடித்து போட்டு அந்த சூடாகிட்டு இருக்கிற அந்த கருப்பட்டிக்கு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இதை இடித்து விட்டுட்டோம். இதை எடுத்து அப்படியே அந்த கருப்பட்டிக்கு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த கருப்பட்டியும் ஓரளவு பாருங்கள் சூடாக வலிக்கிட்டுட்டு கரைஞ்சிருக்கும். இதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா சொன்னால் தெரியும். இந்த கருப்பட்டி பாருங்கள் சின்ன கட்டியெல்லாம் இருக்குது. அதுவே இந்த சூட்டிலேயே கரைஞ்சி வந்துடும். இப்போ இதை நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி இறக்கி ஆற விட்டு கொள்ளுவோம். இது சூடாக சேர்க்கக்கூடாது, இது ஆறட்டும். அந்த நேரத்தில் நாங்கள் முட்டையில் கலந்துடலாம். சூடாக சேர்த்திங்கன்னு சொன்னால் அந்த முட்டை அவிஞ்சிடும். அதால் இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நாங்கள் முட்டையை அடித்து கொள்ள போகிறோம். இந்த முட்டை அடிக்கிறது தான் நீங்கள் அந்த முக்கியமானது. அப்போ சரியான முறையில் அடித்து கொள்ளணும். இது நீங்கள் அடிக்கிறதுக்கு பீட்டரோ முள்ளுக்கரண்டியோ எதுவும் தேவையில்லை, சும்மா கையாலேயே அடித்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் முள்ளுக்கரண்டியால் சாதுவாக அடிச்சுக்கொள்ளுங்க. இறுக்கிய ஒன்றும் அடிக்கக்கூடாது. இப்போ இதை நாங்கள் சும்மா கையால் கலந்து விட்டாலே சரி. ஆக நுரவார மாதிரியெல்லாம் அடிக்கக்கூடாது. இந்த கையால் இந்த முட்டையில் கலந்து விட்டு கொள்ளுவோம். நீங்கள் அப்படி சரியான முறையில் இந்த முட்டையை கலந்து எடுத்துட்டோம்னு சொன்னால் அது அப்புறம் அவிஞ்சிட்டு வரக்க அந்த வட்டலப்பம் நல்ல இந்த சாஃப்டாகவும் இருக்கும். அதோட அந்த துளைகள் எல்லாம் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இந்த கையால் இப்படியே கலந்து விட்டு கொள்ளுவோம். இந்த முட்டை இப்போ பாருங்கள், இப்போ கையால் ஓரளவு அடித்து விட்டுக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் அந்த கரைச்சி வச்சுருக்கிற அந்த கித்தூள் கரைச்சி வச்சுருக்கிறோம் பானியை, அதை இதோடு சேர்த்துக்கொள்ள போகிறோம். அது சேர்க்க நீங்கள் முக்கியமாக சூடாக இருக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதை சேர்த்துட்டு நிறைய எல்லாம் கலக்க தேவையில்லை, சாதுவாக சும்மா கலக்கி விட்டிங்கன்னா சரி. பாருங்கள் நல்ல சுகமாக செய்யலாம். ஆனால் இதை நாங்கள் அவிச்செடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனால் இதை கலக்கிறதெல்லாம் நல்ல சுகம்.
இதில் நீங்கள் அந்த இனிப்பு நீங்கள் வேணுமென்று சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கூட்டி எல்லாம் குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. நான் எந்த இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கிறேன். இப்போ இதே நேரத்தில் அந்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்கொள்கிறோம். பாருங்க, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து போட்டு அவிய விட்டு கொள்ள போகிறோம். இப்போ தேங்காய் பாலும் சேர்த்துட்டோம். இதில் உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் ஒரு காத்தேக்கரண்டி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் நான் சேர்க்க இல்லை. இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இது இப்போ இதை அவிய வைக்கிறதுக்கு நான் அடுப்பில் பாருங்கள் ஒரு சட்டி ஒன்றை வச்சுட்டு இதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டாண்டை வச்சு கீழே தண்ணி விட்டுருக்குறேன். இப்போ நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் புட்டை அவிக்கிற அந்த ஸ்டீமரில் இல்லை ரைஸ் குக்கருக்குள்ளே அந்த தட்டில் கூடி வச்சு அவிச்சு கொள்ளலாம். இப்போ இது தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த டிஷ்ஷில் நான் ஊற்றிக்கொள்ள போகிறேன். இப்போ இதில் நாங்கள் அந்த கலந்து வச்சுக்கிற கலவையை ஊற்றி கொள்ள போகிறோம். அதுக்கு முதல் அதை நாங்கள் ஒருக்கா வடித்து கொள்ளணும். ஏன்னு சொன்னால் அந்த இதெல்லாம் நாங்கள் பவுடர் ஆக்கி போடைய ஏலக்காய் ஒன்றும் ஓரளவு குத்தித்தான் போட்டுக்கிறோம். அதால் வடி ஒன்றை வச்சு இதை விட சின்ன கண்ணுள்ள வடிண்டா இன்னும் நல்லம். நான் இதால் வடித்து கொள்கிறேன். இதால் ஒருக்கா வடித்து போட்டு இதை மேலே நல்ல ஒரு அலுமினிய பேப்பரால் இறுக்கி மூடிக்கொள்ள போகிறேன். இல்லைன்னு சொன்னால் நல்ல இறுக்கமான ஒரு மூடியால் மூடிக்கொள்ளுங்க. நான் இங்கே பாருங்கள், இப்போ இதால் மூடிக்கொள்கிறேன். நல்லா வடிவாக மூடிக்கொள்ளணும். உங்களுக்கு இது வடிவாக மூடுப்படாட்டில் சைட்டில் ஒரு ரப்பர் ஒண்டை போட்டுக்கொள்ளுங்க. இல்லை இதை மூடிட்டு இதுக்கு மேலே ஒரு தட்டொண்டை வச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே இருக்கும். நான் இதுக்கு மேலே உள்ளுக்கு வைக்க மேலே ஒரு தட்டொண்டும் வச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ பாருங்க, அளவான டிஷ்ஷில் ஊற்றி மூடிட்டேன். இப்போ இதை நாங்கள் அடுப்பில் வைக்க அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். பாருங்க, நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ இதுக்குள்ளே வச்சு அவிச்சு கொள்ள போகிறோம். வச்சுட்டு நான் இதுக்கு மேலே எதுக்கும் ஒரு சின்ன ஒரு தட்டொண்டை போட்டுக்கொள்ள போகிறேன். போட்டுட்டு மேலே ஒரு மூடியொண்டை வச்சு அவிய விட்டு கொள்ளுவோம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 நிமிஷம் உண்டாலும் செல்லும். இடையில் நீங்கள் டூத்பிக்கால் குத்தி பார்த்தா தெரியும். இப்போ நான் இங்கே பாருங்க, இப்போ அவிச்சு எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்துக்கிட்ட சென்றிருக்குது. அவிச்சு இறக்கி எடுத்துட்டேன். இப்போ இதை ஆற விட்டுட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன். முடியல நீங்கள் டூத்பிக்கால் குத்தி பார்க்க அதை ஒட்டாமல் வந்ததுன்னு சொன்னால் நல்லா அவிஞ்சிருக்குன்னு தெரியும். அந்த நேரம் இறக்கி கொள்ளுங்க. இப்போ இதை ஆறட்டும். ஆற விட்டு ஒரு பிளேட் ஒன்றில் போட்டுக்கொள்ள போகிறேன். நீங்கள் இதை ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கொள்ளலாம். நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல பாருங்க, வெளியிலேயே நல்லா ஆற விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிருக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாயோ இல்லை இப்படி வேணுமென்றாலும் கஜு நாங்கள் கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிடக்க இடக்கிற அந்த கஜுவும் கடிப்படக்க டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை நீங்கள் வேணும்னு சொன்னால் இப்படி ஒரே இதாக ஊற்றாமல் சின்ன சின்ன கப்புகளில் கூடி ஊற்றி அவிய வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் பாருங்க, மேலே கஜு எல்லாம் வச்சிட்டோம். சைட் எல்லாம் வந்து துளையால் வந்திருக்குது. பார்க்க சூப்பராக இருக்குது. இனி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுமா இப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இதுக்கு நீங்கள் இனிப்பை நல்லா அளவாக பார்த்து போட்டுருவோம். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து செய்தீங்கன்னு சொன்னால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு துண்டை வெட்டி பார்ப்போம் உள்ளுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. பார்க்க தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி அதை வெட்டக்கையே உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் ஒரு துண்டை எடுத்து பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த துண்டை எடுத்து பிளேட் ஒன்றுக்கு மாற்றிட்டு சைட்டில் பார்க்க தெரியும் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இது சில வேளை உங்களுக்கு உங்களோட சர்க்கரைன்ற நிறங்களுக்கு ஏற்ப சில வேளை கலர் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். இப்போ பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. அந்த துளைகள் எல்லாம் வந்திருக்குது. அதோட நல்ல சாஃப்டாகியும் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் நல்ல சுகமாக செய்யக்கூடிய இந்த வட்டலப்பம் செய்துட்டோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஓகே, நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனி வேறொரு செய்முறையில் சந்திப்போம். நன்றி.